அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாம்பாட்டி சித்தர் பிறக்கும்போதே சித்தராக பிறக்கலை, எல்லாரையும் போல் சாதாரணமாக தான் பிறந்தார். வளர்ப்பும் வழிகாட்டுதல் தான் ஒருத்தரை உயர்ந்த இடத்துக்கோ தாழ்ந்த இடத்துக்கோ கொண்டு போகும். இந்த பாதிப்பு காரணமாக சின்ன வயதிலேயே நல்ல விஷயங்கள் போதிக்கப்பட்டது. இவர் திருக்கோகர்ணம் அப்படின்ற ஊரில் கார்த்திகை மாதம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் மிதன ராசியில் பிறந்தாராம். இவருடைய தந்தை பார்வை இல்லாதவர் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. பிறக்கும்போதே கழுத்தில் மாலை சுற்றி பிறந்தாரா இவர். ஜோகின்னு சொல்லக்கூடிய இருளர் இனத்தைச் சேர்ந்தவர் இவர். பிழைப்புக்காக பாம்புகளை உயிரோடு பிடிச்சோ அல்லது கொன்னோ அதுலேருந்து விஷத்தை எடுத்து அதை விற்பனை செய்வாராம். பாம்புகளோட பாஷை தெரிஞ்சவர் இவர். அதனால் பாம்புகளை தேடி எப்போவுமே பாண்டிய நாட்டு காடுகள்லேயும் மருதமலை, அதாவது இன்றைய மருதமலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி காடுகள்லேயும் நேரம் காலம் பார்க்காம சுற்றி திரிவது இவரோட பழக்கமாக இருந்தது. சமயத்தில் ஊருக்குள்ளே நுழையிற விஷப்பாம்புகளை பிடிக்கிறதுலையும் அவன் கை தேர்ந்தவராக இருந்தார். மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய வைத்திய முறையும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு பாம்பு பிடாரனா பாம்பு கடி வைத்தியனா அறியப்பட்டார் அவர். அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியல, ஆனால் அவரோட பழக்க வழக்கங்கள் படி அவரை பாம்பாட்டின்னு தான் ஊர் மக்கள் கூப்பிட்டாங்க. ஒரு நாள் மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய நாகலிங்க மரத்தடியில் ஒரு நவரத்தின பாம்பு இருக்குது அப்படின்றத அவர் கேள்விப்படுறாரு. உருவத்தில் மிகவும் சிறியதும் வயதில் ரொம்ப மூத்தது அந்த பாம்பு. சாதாரண மனிதர்களோட கண்ணுக்கு தெரியாது. அதோட தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கம் இருக்கும். அந்த மாணிக்கத்தோட ஒளியில் இரவில் மட்டும்தான் அது இறை தேடி தன்னோட இருப்பிடமான புற்றை விட்டு வெளியில் வேட்டைக்கு வரும். பகலில் மறைந்திருக்கும். அந்த நாகமாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது. அதன் விஷமே ஒரு அற்புத மருந்து. அதனால் அதை உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறார். ஆனால் மக்கள்லாம் அவனை எச்சரிக்கிறாங்க. கரணம் தப்புனா மரணம்தான், நீ ஜாக்கிரதை, அந்த நாகம் சாதாரண பாம்பு இல்லை அப்படின்னு பாம்பாட்டி சித்தரை எச்சரிக்கிறாங்க. ஆனால் பாம்புகளை விளையாட்டு பொம்மை மாதிரி நினைக்கக்கூடிய இந்த சித்தர் அந்த மாணிக்க பாம்பை உடனடியாக நான் பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போகிறாரு. மலை உச்சியை அடைஞ்சு பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் பதுங்கிக்கிட்டு பாம்பு வரக்கூடிய இடங்களை நோட்டம் விட்டுருக்காரு. பாம்பாட்டியோட நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்த நாகங்களுக்கு தெரியும். அதனால் வழக்கம் போல் அந்த பாம்புகள்லாம் பதுங்கி பயந்து ஒரு புதரில் பதுங்கிக்குது. பூச்சிகளோட ரீங்காரமும் விலங்குகளோட சத்தமும் காட்டையே அதிர வச்சிட்டு இருக்குது. அன்னைக்கு அமாவாசைன்றதால எங்கேயும் ஒரே கும்மிருட்டாக இருக்குது. புதரில் மறைஞ்சிட்டு இருந்த பாம்பாட்டி அந்த நாகலிங்க மரத்தடியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ மரத்தடியிலேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வெளியில் வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒளி பெருசாகிக்கிட்டே போகுது. அப்போ திடீர்னு ஒரு காடே அதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அதை பார்த்தது பாம்பாட்டிக்கு ஒரு பயம் ஏற்படுது. பாம்பு எப்படி சிரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த புதருக்குள்ளே பதுங்குறாரு. அப்போ பயம் வேண்டாம் பிடாரா, வெளியில் வா, நான் மாணிக்க நாகம் இல்லை, நானும் உன்னை போல் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஒளி பிழம்பாக மின்னின அந்த மனிதரோட மேனியில் திருநீற்று வாசனை வெளியாகுது. பாம்பாட்டி சித்தருக்கு பேஸில் இருக்குது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன்னோட அறியாமையை போக்க நான் வந்த வெளிச்சம்தான் அப்படின்னு அந்த மனிதர் பதில் சொல்கிறார். நீ மாணிக்க நாகத்தை தேடி தானே வந்த, அது உனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே எனக்கு கிடைக்க போகுது, நீங்கள் சிரித்த சிரிப்பில் தான் காடே அதிருதே, எனக்கு எப்படி பாம்பு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதை கேட்ட அந்த மனிதர் சொல்கிறாரு, உனக்கு ஒத்த மாணிக்கக்கல்லில் சுமந்துட்டுருக்க பாம்பை தேடி நீ வந்துட்டுருக்க. ஆனால் நவரத்தினமும் சுமக்கக்கூடிய ஒரு அற்புத நாகம் உனக்குள்ளே இருக்கிறது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியல. ஐயா, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மனிதர் உனக்கு சித்தி கிடைக்கக்கூடிய நேரம் என் மூலயமா வந்திருக்குது. இந்த பாம்புகளை தேடி நீ வெளியில் ஓடாத. குண்டலினின்ற அற்புத நாகத்தை பிடிக்கிறதுக்கு நீ முயற்சி செய். நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். இனிமே நீ பாம்பாட்டி இல்லை, உன் பேர் இனிமே பாம்பாட்டி சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாரு. என் பெருமானோட நாகாபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியோட மேன்மைகளை மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய சித்தராக நீ இருப்ப. 18 சித்தர்களில் ஒருத்தர்னு நீ புகழ் பெறுவ. உனக்கு உபதேசம் செய்கிற என்னோட பேர் சட்டைமுனி அப்படின்னு சொல்கிறார். இந்த பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் குகைன்ற பேரில் இன்றைக்கும் மருதமலையில் இருக்குது.
சட்டைமுனியோட உபதேசத்தை கேட்டது இது நடந்தது கனவா நனவானே திகைச்சு போயிடுறாரு இந்த பாம்பாட்டி. அவர் அந்த சமயத்தில் அவர் நாட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த நாட்டு அரசன் மரணம் அடைந்திருக்கான். அதனால் எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க. அவங்களோட மக்களோட துக்கத்தை தீர்க்கறதுக்கு இவர் தான் பெற்ற தவ சக்தியை பரிசித்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இறந்த அரசனோட உடலில் புகுந்து அதிசயம் நிகழ்த்துறாரு. பிழைச்சி எழுந்த மன்னரை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அதிசயப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. பிழைச்சி எழுந்த மன்னர் தான் பக்கத்தில் இருந்த செத்த பாம்பை பார்க்குறாரு. பாம்பு, நான் எழுந்துட்டேன், நீ எழுதுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த செத்த பாம்பு நெளியுது. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கூட்டத்தை பார்த்து பாம்பு பயந்துக்கிட்டு ஓட முயற்சி பண்ணுது. அப்போ மன்னர் அந்த பாம்பை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கே போகிற? இறந்து போன நீ இப்போ ஏஞ்சிட்ட, இன்னுமா உலக ஆசை உனக்கு விடலை, உலக வாழ்வில் ஏமாந்து போகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு பாம்பேன்னு கட்டளையிடுறார். மன்னரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட பாம்பு மகுடி வாசிக்காமலேயே ஆடத் தொடங்குது. பாம்பை முன்னிலைப்படுத்தி அற்புதமான தத்துவ பாடல்களை பாடத் தொடங்குறாரு. தான் ஒரு சித்தர், மன்னரோட உடம்புல பூந்திருக்கேன் அப்படின்றத குறிப்பாக உணர்த்துறாரு. ஆனால் மக்களுக்கு யாருக்கும் அது புரியல. அவருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தங்க கலைஞ்சி போகிறாங்க. மன்னரோட செயல்கள் மகாராணிக்கு ஆச்சரியமாக இருக்குது. முரட்டு பிடிவாதமும் பெண்கள் சுகமும் என்று சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த இவர் எப்படி இப்படி தத்துவ அறிவு பெற்றார்னு சந்தேகப்படுறா. அதை பார்த்த சித்தர் பல பாடல்களை பாடுறாரு. ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் ஆடு பாம்பே அப்படின்னு முடிக்கிறாரு. உடனே மகாராணி அவரை கையெடுத்து கும்பிட்டு, தாங்கள் யார்? நிச்சயமாக நீங்கள் அரசனாக இருக்க முடியாது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சித்தரும் அவளுக்கு நடந்த உண்மைகளை எடுத்து சொல்கிறார். பாம்புடன் சம்பந்தப்படுத்தி பல பாடல்களை எழுதினார். அவை பாம்பாட்டி சித்தர் பாடல்கள்னு வழங்கப்பட்டது. நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே என்ற பிரசித்தி பெற்ற பாடல் இவர் எழுதியதுதான். நோய்களுக்கு மருந்து தயாரித்து கொடுத்தார். பல வைத்திய நூல்களையும் எழுதினார். சித்தர் ஆரூடம் என்ற ஜோதிட நூலையும் எழுதியுள்ளார். பல அற்புத கலைகளையும் சித்த ரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்த பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய 163வது வயதில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகின்றது. இவர் சமாதி கொண்ட இடம் விருத்தாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும் பல தகவல்கள் இருந்தாலும் சங்கரன் கோயில் புளியங்குடி சாலையில் இவர் சமாதி ஆனார் என்ற தகவலே பலரால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர் ஜீவசமாதி அடைந்த இடங்களாக 4 இடங்கள், அதாவது துவாரகை, மருதமலை, விருத்தாசலம், சங்கரன் கோவில் ஆகிய 4 ஊர்களை குறிப்பிட்டாலும் இறுதி சமாதியாக 5வது முறை சித்தி அடைந்த இடம் திருக்கடவூர் மயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கடவூர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. திருக்கடவூர் மயானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் பாம்பாட்டி சித்தரோட சமாதி பீடம் இருக்கின்றது. அவர் நீண்ட காலம் வாழ்ந்த மருதமலையில் பாம்பாட்டி சித்தரோட சமாதி, அதாவது சன்னதி இருக்கின்றது. அது சமாதி அல்ல, அவர் வாழ்ந்த இடத்தில் சன்னதி ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். அதை பாம்பாட்டி சித்தரோட குகை அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் கொடுத்து சர்ப்பரூபத்தில் காட்சி கொடுத்ததா வரலாறு உண்டு. மருதமலை முருகன் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி இருக்கிறதாகவும் அந்த வழியாக தான் பாம்பாட்டி தினமும் முருகப்பெருமானை தரிசித்ததாகவும் சொல்கிறாங்க. மருதமலையில் இருக்கிற இந்த பாம்பாட்டி சித்தரோட சன்னதி முன்னாடி அமர்ந்து பலரும் தியானம் செய்கிறாங்க. இங்கே செய்யக்கூடிய தியானம் நம் பித்ரு தோஷத்தை அறவே போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்ற தாய் தகப்பனாரையும் முன்னோர்களையும் நினச்சி இங்கே தவம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இது தவிர குழந்தை பேர் இல்லாமல் திருமண தோஷம், நாகதோஷம் இது எல்லாத்துக்குமே இங்கே வழிபட்டால் நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகவே வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்களும் இங்கே வர்றாங்க. முருகப்பெருமானோட 7வது படை வீடு அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடியது மருதமலை. அந்த மருதமலை மேலே குடியிருக்கிற மால் முருகனை வணங்கலாம். முருகனின் ஆசி பெற்ற பாம்பாட்டி சித்தர் சன்னதி சென்று அவரை தரிசித்து அவருடைய ஆசியையும் பெறலாம். சித்தர்களின் ஆசியும் அருளும் தான் கலியுக வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.